மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா வழிகாட்டுதலின் பேரில் செயல்பட்டு வரும் இந்து சமய அறநிலையத்துறை ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் ஆலயத்தில் நடைபெறும் அனைத்து பூஜைகள் மற்றும் பக்தர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் சேவைகள் குறித்து பொதுமக்கள் அறிந்து கொள்ளும் வகையில் அதிநவீனப்படுத்தப்பட்ட இணையதள வசதியை அறிமுகப்படுத்தியுள்ளது. திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீரங்கநாதர் ஆலயத்திற்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தருகின்றனர். உள்நாடு மற்றும் வெளிநாடுகளில் இருந்து வரும் பக்தர்கள் பல்வேறு சிறப்பு வழிபாடுகளிலும் பங்கேற்கின்றனர். பூலோக வைகுண்டம் என்று புகழப்படும் ரங்கநாதர் ஆலயத்திற்கு வரும் பக்தர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் பக்தர்களுக்கு கையால் எழுதப்பட்ட சுவாமி தரிசன அனுமதி சீட்டுகள் தருவதால் காலதாமதம் ஏற்படுவதாக தகவல் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து 30 லட்சம் ரூபாய் மதிப்பில் கையடக்க கருவியை பயன்படுத்தி அனுமதி சீட்டுகள் வழங்கும் திட்டத்தை இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர் திரு தனபால் தொடங்கி வைத்தார். தொடர்ந்து கோவிலில் நடைபெறும் அனைத்து பூஜைகள் மற்றும் பக்தர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் வசதிகள் உள்ளிட்ட அம்சங்கள் அடங்கிய இணையதள சேவையையும் ஆணையர் தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவில் இணை ஆணையர் திரு ஜெயராமன் மற்றும் பிரமுகர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி ஸ்ரீரங்கம் அருள்மிகு அரங்கநாத சுவாமி திருக்கோயில் பற்றிய முழு விவரங்களையும் புதிதாக இணையதளத்திற்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. இந்த புதிய இணையதளத்தில் பக்தர்களுக்கு தேவையான இந்த வசதிகள் குறித்தும் திருக்கோயில் பற்றிய விவரங்கள் குறித்தும் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த பொதுமக்களும் பக்தர்களும் இது பற்றிய இந்த இணையதளத்தில் விவரங்களை அறிந்து கொள்ளலாம். டிக்கெட் கொடுக்கறதுக்கு நமக்கு ஹேண்ட் மெஷின், அதாவது கையடக்க கருவி கொடுத்துருக்குறோம். ஒவ்வொரு இடத்துலையும் 5 இடத்துல கொடுத்துருக்குறோம். அதில் ஒவ்வொரு இதுலேயும் அந்த அர்ச்சனை சீட்டு, அபிஷேக சீட்டு, என்னென்ன கட்டண சீட்டுகள் இருக்குதோ தங்களுக்கு வேண்டிய சீட்டை உடனடியாக பெற முடியும்.